அனைவருக்கும் வணக்கம். இந்த பிக்சர்ல இருக்கிறத பார்த்த உடனே உங்களுக்கு சாப்பிடணும் போல தோணுதா? கண்டிப்பா தோணும். இது சன்னா மசாலா. நார்த் இந்தியன் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, சோலா பூரி இதுக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக கொடுப்பாங்க. இதில் வெங்காயம் இதெல்லாம் போட்டு தருவாங்க. அதே சாட் ஐட்டமில் பார்த்தீங்கன்னா இது சன்னா மசாலா, வெங்காயம், கேரட்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு தருவாங்க. சும்மா வெறுமனையே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சன்னா மசாலா இன்னைக்கு இந்த நார்த் இந்தியன் ஐட்டம் தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். வீடியோ முழுசாக பாருங்கள். பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். முதல்ல நம்ம தேவையான அளவுக்கு மூக்கடலை, கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு 10 ஹவர்ஸ் பிஃபோராகவே இதை நல்லா ஊற போட்டுருங்க. நல்லா ஊறி போயிடும் இது செய்யறதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம ஊறி போட்ட இந்த கொண்டக்கடலையை ஒரு குக்கரில் போட்டு தேவையான அளவுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு இதை வேக வைக்கிறோம். ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு விசில் விட்டு இறக்கிக்கோங்க. ஒரு ஜாரில் ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சமாக சின்ன துண்டு இஞ்சி, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொண்டக்கடலை நல்லா வெந்திருக்கு. இதை நாம் குக்கர்லேருந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு பாத்திரத்தில். இப்போ அந்த குக்கரில் நாம் என்ன பண்ணுறோம், தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த சன்னா மசாலா 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டுட்டு நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கிறேன். நல்லா வதக்கிட்டு அதுக்கு அடுத்ததாக நம்ம இதில் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த டொமேட்டோ, ஜிஞ்சர், கார்லிக் இது எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்த பிறகு அதில் நாம் இப்போது மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அதில் போடுறோம். அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக இதில் நாம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற அந்த கொண்டக்கடலையை அப்படியே அதில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம். இதில் இப்போ கொஞ்சம் நல்லா கொதித்த பிறகு அதில் சோயா சாஸ் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன மூடி சோயா சாஸ் அதில் ஊற்றிடுங்க. அடுத்ததாக டொமேட்டோ சாஸ், கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. இதை கொதிச்சு ஓரளவுக்கு அதில் கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் வற்றின பிறகு இது ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிடுச்சு அப்படின்னா இது சாப்பிட்றதுக்கு தயாராகிடும். இந்த சன்னா மசாலா ரொட்டி, பிரெட்டு, சப்பாத்தி, பூரி, சோலா பூரி, இன்ஃபேக்ட் இதை நம்ம பிரியாணிக்கு கூட இதை தொட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எதுவுமே இல்லைன்னா இதை வெறுமனையே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியும் கூட. இதே மாதிரி வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு செய்து கொடுத்தீங்க அப்படின்னா மிச்சமே வைக்காமல் சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்கு கீழே உங்கள் கமெண்ட்டுகளை தெரிவிங்க. ஹோட்டலில் தான் கிடைக்கும்னு கிடையாது. இதை வெளியில் நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்லேயே இதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு வீட்லேயே செய்தோம் அப்படின்னா அருமையாக வரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செய்து பார்த்துட்டு வீடியோ பதிவுக்குள்ள உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.